So let's begin trying to find a job in the Netherlands while I was still in India. Mainly I will tell you about the key industries. So oil and gas fields, renewable, the work-life balance, 36 to 40 hours maximum. IND la clear recognized sponsors list பண்ணிருக்காங்க. So it's purely based on my experience. என்னோட target achieve பண்ணது through LinkedIn. The first year they will recruit through recruitment agencies. நிறைய காசு கொடுக்க தேவையே இல்லை. Hello friends. Welcome back to our channel Eurowonder Tamil with Ungal Karthik. So welcome to our new series. So let's begin. I was in your position too, trying to find a job in the Netherlands while I was still in India. The good news is absolutely possible. So I successfully landed a local contract job with visa sponsorship. I would like to discuss also how I came from India to the Netherlands through the local contract job. So in this video mainly I will cover understanding the local market jobs, finding the job opportunities. So this is the major important milestone. By the end you will have a clear idea how to start your career journey in Netherlands or in the Europe. First, understanding the local market is the crucial part. Main I will tell you about the key industries. First la irukradhu technology and IT. எல்லாருக்குமே தெரியும். Development, cyber security, data science. Second engineering, mechanical engineering, civil engineering. Main renewable industries இங்க நிறைய recruit பண்ணிட்டே இருக்காங்க. So second peak la irukradhu இந்த engineering industries தான். அப்புறம் healthcare, the doctors, அப்புறம் nurse, அவங்க நிறைய recruit பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் highly skilled migrant HSM விசான்னு சொல்லுவாங்க. அப்புறம் lower unskilled laborsல மெயினா agriculture fieldல நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் நிறைய இந்த மாதிரி unskilled labors டிரைவர்ஸா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா யூரோப்பியன் யூனியன்ல ரிசோர்ஸ் டிமாண்ட் இங்க நிறைய இருக்கு. லைக் ஐ செட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டில இருக்க ஐடி ஃபீல்டு. ஐடி ஃபீல்டுல கோடிங் லைக் பைத்தான், ஜாவா, C++. ஸோ அதெல்லாம் இப்போ டாப் ப்ரையாரிட்டியில் இருக்குது. இங்கே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் டிமாண்டிங் ரோல். இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஐயும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த மூணு கேட்டகரிஸும் நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த ஐடி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ஈஸியாக நெதர்லாண்ட்ஸ்குள்ள நீங்க உங்களால ஜம்ப் இன் பண்ண முடியும். நான் இன்ஜினியரிங் தான். ஸோ ஐம் மெக்கானிக்கல் இன்ஜினியர். நானும் இந்தியாவில இருந்து தான் பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு விசா ஸ்பான்சர்ஷிப்போட நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்தேன். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட்ஸ்ல நிறைய இப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெனியூபிள் எனர்ஜில நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. மெக்டமாட், ஓலி, டெக்னிப், ஸோ எல்லாருமே ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செக்டர், அப்புறம் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி பிளானிங். ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லயும் நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் so proficiency in English is sufficient in Netherlands. So நீங்க Dutch தெரியணும்னு அவசியமே இல்லை. ஈஸியா உங்களால இங்க ஜாப் வாங்க முடியும். இந்தியால இருந்து சரி இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களால ஜாப் வாங்க முடியும். ஸோ ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபிளாட் ஹைரார்கி தான். ஸோ இங்க மேனேஜர்ஸ் ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள். எம்ப்ளாயிஸ் ஆர் என்கரேஜ் டு ஷேர் தேர் ஐடியாஸ். மெயின் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இங்க ரொம்ப நல்லா இருக்கும். 36 to 40 hours தான் இங்க மேக்ஸிமம். ஸோ அதுவும் பிக் அட்வான்டேஜ் இன் யூரோப்பியன் யூனியன்ல. ஸோ நெதர்லாண்ட்ஸ் மெயினா இட்ஸ் ஓப்பன் டு ஹைரிங் international talents. So அதன வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. நான் எப்பவுமே சொல்லும் போது I landed with a local permanent contract with visa sponsorship. So அதை நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா not all the companies are authorized to give sponsorship. ஸோ அது ஐஎன்டியில் நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கம்பெனிஸை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம். ஐஎன்டியில் கிளியராக ரெகக்னைஸ்டு ஸ்பான்சர்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இங்கே லாங்குவேஜ் பேரியரே இல்லை. ஸோ மெனி கம்பெனிஸ் ஆப்ரேட் இன் இங்கிலீஷ். இதெல்லாம் மெயின் அட்வான்டேஜஸ் இன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அண்டர்ஸ்டாண்டிங் த லோக்கல் மார்க்கெட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கேட்டகரிஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியில டார்கெட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு you will achieve the target. அடுத்த next step will be finding a job opportunity while living outside the European Union. So it's purely based on my experience. என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணது through LinkedIn. So it is not impossible. With the right strategy you can make it happen. I will guide you through step by step procedures, methods to find the job opportunities. Main there are job portals for the local markets இருக்கு. ஸோ அதில் நம்பர்
நம்பர் 1 வந்து LinkedIn. ஸ்பெசிஃபிக்காக சொல்றது ரீசன் என்னன்னா LinkedIn வந்து இங்கே ஜாப் செக்ஷன்ஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ எல்லா ப்ரொக்டர்ஸும் வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எல்லா போஸ்ட்ஸ் எல்லா வேகன்சிஸ்க்கும் வந்து ஜென்யூனாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து LinkedIn வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டியாக கொடுத்து நீங்கள் LinkedInல வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணணும். நெட்வொர்க்கிங் அண்ட் பில்டிங் கனெக்ஷன்ஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஜாப் ஃபைண்ட் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். LinkedInல வந்து உங்களோட HR வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நெட்வொர்க்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்றது இல்லை நீங்க டைரக்டா ரெஃபரன்ஸ் வாங்கி நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து இன்னொரு மெத்தட். ஸோ அடுத்தது வந்து Glassdoor. அதுல இன்னும் அட்வான்ஸ்டா வந்து கம்பெனிஸ் பத்தி எம்ப்ளாயிஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை பார்த்து கூட நீங்க வந்து கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து மெயின் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்ஸ் இன் நெதர்லாந்து, யூரோப்ல. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கம்பெனி கரியர் பேஜஸ்லயும் வந்து நீங்க யூ ஹேவ் டு கோ அண்ட் அப்ளை. நிறைய டச் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்களோட ஹோம் பேஜ் அவங்களோட கரியர் பேஜ்ல போயிட்டு வந்து நீங்க வந்து டைரக்ட் வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா அதுல போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, மேன் பவர் ரிசோர்சஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட வெப் பேஜ்லயும் வந்து டைரக்டா போஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல LinkedInலயும் வந்து மெயினா அவங்க போஸ்ட் பண்றாங்க. LinkedInலயும் நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க வந்து டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. LinkedInல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஜாப்ஸ்க்குன்னு தனியா ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா டாப் கம்பெனிஸும் வந்து அதில் தான் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணி நிறைய ஜாப்ஸ் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா நீங்க வந்து LinkedInல வந்து உங்க ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுங்க, நெட்வொர்க்கிங் ஃபுல்லா கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஜாப் செக்ஷன்ல போயிட்டு உங்க ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாப்ஸ்ல போய் சர்ச் பண்ணி நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்து நிறைய கம்பெனிஸும் வந்து டைரக்டா போஸ்ட் பண்றாங்க. இது இல்லாமல் வந்து நிறைய மேன் பவர் ஏஜென்சிஸும் வந்து போஸ்ட் பண்றாங்க. லைக் ஐ செட் Fairplay Engineering, Star Recruitment, Lutech Resources, அப்புறம் வந்து Randstad, அப்புறம் ஸ்பீ, அப்புறம் Brunel, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு மெயின் கீ எலமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ரீச்சிங் அவுட் டு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ். இங்கே நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸ்பெஷலி நிறைய பிக் கம்பெனிஸ் வந்து they will not recruit directly. First year வந்து they will recruit through recruitment agencies. நிறைய manpower agencies. I will list down in the description section. There are so many recruitment agencies like Fairplay Engineering, Star Recruitment, Randstad, Ace International, and then Wink Recruitment, and the one I got an opportunity. ஸோ இது மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு. ஐ வில் ஷேர் as much as possible their website links. யார் எந்த ஏஜென்சி ஹைலி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு யாருமே வந்து ஏஜென்சிக்கு வந்து காசு கொடுக்க தேவையே இல்லை. கம்பெனி ஏதாவது ரெக்ரூட் பண்றாங்கன்னா கம்பெனி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு வந்து காசு கொடுக்கும், காசு பே பண்ணும் அண்ட் விசாக்கு பே பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கம்பெனி தான் கம்பெனி ஹாஸ் டு பே, கம்பெனி வில் பே. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நான் வந்து 2 லட்சம் பே பண்ணேன், நான் வந்து ஜெர்மனி கூப்பிட்டு போகிறேன், நெதர்லாண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறேன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ ட்ராப். ஸோ நீங்கள் அதில் போய் விழாதீங்க. ஸோ நீங்கள் வந்து நான் எப்படியெல்லாம் ஜாப் ஃபைண்ட் பண்ணணும் அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணீங்கனாலே யூ வில் அச்சீவ் யுவர் டார்கெட். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், please like it, subscribe it, share it with others who are on the same journey, and don't forget to drop your questions